ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் வந்து ரெகுலேட்டரி அஃபேர்ஸ் அப்படின்ற இதை வந்து பார்க்க போகிறோம். ரெகுலேட்டரி அஃபேர்ஸ்னால் வந்து ஆல்சோ கால்ட் அஸ் கவர்மெண்ட் அஃபேர். ஓகேவா, இது ஒரு கவர்மெண்ட் அஃபேர்ஸ்னு வந்து சொல்லுவாங்க. இதோட மெயின் ரோல் என்னன்னா பப்ளிக்கை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது. எதுக்கிட்ட வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுனா, நம்ம தயாரிக்கிற ட்ரக் ப்ராடக்ட் வந்து சில சேஃப்டி இல்லாமல் எஃபிகசி இல்லாமல் பப்ளிக்கோட ஹெல்த்தை போய் ஸ்பாயில் பண்ணுது இல்லையா, அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு இது டிபார்ட்மெண்ட்ஸ் தான் வந்து ரெகுலேட்டரி அஃபேர்ஸு. அதுதான் இதோட மெயின் ரோலும். அந்த ட்ரக்கை வந்து சேஃப்டியாகவும் எஃபிகசியாகவும் கண்ட்ரோல் பண்ணி பப்ளிக் ஹெல்த்தை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுது. எப்படியெல்லாம் கண்ட்ரோல் பண்ணால், ஃபார்மசூட்டிக்கல்ஸு, அப்புறம் மருந்து, நம்ம சாப்பிட்ற மருந்துங்க, மெடிக்கல் டிவைசஸ்ஸு, பெஸ்டிசைட்ஸு, வெட்னரி மெடிசன்ஸு, இது மாதிரியான இதுவெல்லாம் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுது. அப்புறம் வந்து இந்த ஃபார்மசூட்டிக்கல் ட்ரக்கில் வந்து இந்த ரெகுலேட்டரி அஃபேர்ஸ் வந்து என்ன பண்ணுதுன்னா, சயின்டிஃபிக், லீகல் அண்ட் கமர்ஷியலை வந்து இன்க்ளூட் பண்ணுதான். ஓகேவா, இது மாதிரியான இந்த ஃபீல்டில் வந்து இது இன்க்ளூட் பண்ணுறது மூலிமா அந்த ட்ரக் டெவலப்மெண்ட் வந்து ட்ரக்கு வந்து ஈஸியாக டெவலப்மெண்ட் பண்ணிடலாம். அதுதான் இதோட அம்சம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இந்த பாயிண்டில். அடுத்தது வந்து பார்த்தோம்னா, இதில் வந்து டிபார்ட்மெண்ட் வந்து நிறையா இருக்குது ரெகுலேட்டரி அஃபேர்ஸில். ஓகேவா, இந்த ரெகுலேட்டரி அஃபேர்ஸ் வந்து ஒரு ஸ்டடீஸாக பார்க்காம நம்ம பிஃபார்ம் முடித்ததுக்கப்புறமா வந்து நம்ம இந்த டிபார்ட்மெண்ட் எல்லாத்துலேயுமே வந்து நம்ம வேலை செய்யலாம். ஓகேவா, இப்போ நம்ம எம்ஃபார்ம் எடுக்கிறோன்னா, எம்ஃபார்ம் ரெகுலேட்டரி அஃபேர்ஸ்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துட்டோம்னா இந்த டிபார்ட்மெண்ட்டில் தான் நம்ம போயிட்டு ஜாப் செய்யலாம். ஓகேவா, இது ஃபாரின்லேயும் இருக்குது, இந்தியாவிலையும் இருக்குது. டிபார்ட்மெண்ட்லாம் நல்ல டிமாண்ட். ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டு, ப்ரொடக்ஷன், குவாலிட்டி கண்ட்ரோல், குவாலிட்டி அசிஸ்டன்ஸு, மெடிக்கல் டிவைஸ், ரா மெட்டீரியல் டிபார்ட்மெண்ட்டு, பேக்கேஜிங்கு, இது மாதிரியான இதெல்லாம் வந்து ரெகுலேட்டரி அஃபேர்ஸில் வந்து இருக்குது. இதெல்லாம் வந்து இன்ட்ரடக்ஷனு, அந்த டெஃபினிஷன் எல்லாமே. இப்போது ரெகுலேட்டரி அஃபேர்ஸ் வந்து பார்த்தோம். இப்போ ரெகுலேட்டரி அத்தாரிட்டிஸ்னு இருக்காங்க. ஓகேவா, இந்த ரெகுலேட்டரி அஃபேர்ஸை வந்து நடத்துறதுக்கான ஒரு அத்தாரிட்டிஸ்னால் ஒரு சில, இப்போ ஒரு கண்ட்ரிலையும் ஒரு அத்தாரிட்டிஸ் வந்து வச்சுருப்பாங்க. இப்போ இதோட மெயின் இன்டென்ஷனாக அதே டிஃபனேஷன் தான், ப்ரொடெக்ட் தி பப்ளிக் ஹெல்த், ஸோ ட்ரக் ப்ராடக்ட் ஷுட் பி சேஃப்டி, எஃபிகசி, மெயின்டைன். ஓகேவா, இந்த அத்தாரிட்டிஸ் வந்து இதெல்லாம் மெயின்டைன் பண்ணுவாங்க. அதே சேம் இது தான். அப்புறம் இந்த வேர்ல்டில் வந்து அதாவது சில கண்ட்ரீஸில் வந்து பார்த்தோம்னா அவங்களுக்குன்னு செப்பரேட்டான ரெகுலேட்டரி ஏஜென்சிஸ் வந்து வச்சிட்ருக்காங்க. இப்போ அமெரிக்கா பார்த்தோம்னா ஃபுட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன், FDA சொல்லுவாங்க இல்லையா, அந்த இது வந்து வச்சிட்ருக்காங்க. யூரோப் வந்து யூரோப்பியன் EMAன்னு சொல்லுவாங்க, யூரோப்பியன் மெடிசினல் ஏஜென்சி. அது மாதிரி யூகேனா இங்கிலாண்டு வந்து அவங்களுக்கு மெடிசன் அண்ட் ஹெல்த் கேர் ப்ராடக்ட்ஸ். ஆஸ்திரேலியா வந்து தெரபெட்டிக் அட்மினிஸ்ட்ரேஷன். கனடா வந்து ஹெல்த் கனடா. இது மாதிரி ஜப்பானு ஃபார்மசூட்டிக்கல் மெடிக்கல் டிவைஸ் ஏஜென்சி. இந்த மாதிரியான இதெல்லாம் வந்து வச்சிட்ருக்காங்க. இதுதான் வந்து ரெகுலேட்டரி அஃபேர்ஸ், ரெகுலேட்டரி அத்தாரிட்டிஸ்க்கான வந்து ஒரு டெஃபினிஷன் ப்ராப்பரான இது. ஓகேவா, அடுத்த வீடியோவில் வந்து நம்ம ரோல் ஆஃப் ரெகுலேட்டரி அஃபேர்ஸ் டிபார்ட்மெண்ட்டை வந்து பார்க்கலாம்.